இந்த வீடியோவில் எம்எஸ்ஆர்பி அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் சீனியர் அனலிஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் ஒரு 14 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த வேக்கன்சிஸ்க்கான ஏஜ் ரெக்யூர்மெண்ட் என்ன, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சீனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த எம்எஸ்ஆர்பி அதாவது எம்ஆர்பின்னு சொல்கிறாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்துட்டு இந்த எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதாவது இந்த சீனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சிஸ் இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த போஸ்ட் இருக்கு பாருங்கள், இந்த சீனியர் அனலிஸ்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா டெம்பரரி பேசிஸில் தான் எடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த சேலரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஈக்குவலான சேலரி பாருங்கள். இந்த சீனியர் அனலிஸ்ட்டுக்கான இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் த்ரூ ஆன்லைன் மோடு, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் இதுக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் சேல்ரி ஹை சேல்ரியாக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கான ஏஜ் டீட்டெயில்ஸ் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, அதையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சர்வீஸ் பாருங்கள், தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சர்வீஸில் டெம்பரரி பேசிஸில் இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ண போகிறாங்க. அப்போ இதில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அதையும் இதில் கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஜென்ரல் டேன், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ இதுக்கான டேட்ஸ், முக்கியமான டேட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 28லேயே இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கு 28 தான் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17th, இந்த ஏப்ரல் 17th லாஸ்ட் டேட்டு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு லேட்டராக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் ஆஃப் பே பாருங்கள், இந்த 56,100 to 2,05,700. ஸோ இந்த ஸ்கேல் ஆஃப் பே அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஈக்குவலான ஒரு ஸ்கேல் ஆஃப் பேயை இந்த போஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா, அதாவது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. இப்போது சப்போஸ் இந்த குவாலிஃபைடு இல்லைன்னா சூட்டபிள் உமன் கேண்டிடேட் இல்லைன்னா அது எங்கே போகுமா, அந்த போஸ்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு போகும். ஸோ அப்படிங்கிறதையும் இதில் முக்கியமாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம், இந்த பேர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஹையர் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜில் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது 60 வயசை தாண்டி இருக்கக்கூடாது சரிங்களா. இவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, 60 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அதர்ஸ் மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 32 years as on 1/7/2025. சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 42 years as on 1/7/2025. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிலாங்கிங் டு அதர் கேட்டகரி 50 years. அதாவது இந்த 60 yearsை கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. should not have completed 60 years of age as on 1/7/2025. அப்போ இதுக்கான இந்த குவாலிஃபிகேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த சீனியர் அனலிஸ்ட்டுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி, அதாவது சயின்ஸ் டிகிரியாக இருக்கணும், அதாவது கெமிஸ்ட்ரியாக இருக்கணும். இந்த பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைனா பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இல்லைனா பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி ஆர் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸு. ஸோ இதில் ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 4 years இன் த அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸில்
4 இயர்ஸ் கண்டிப்பாக வேலை பார்த்துருக்கணும். ஸோ அவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அப்போ அதாவது பிஎஸ்சி முடித்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுட் அனாலிசிஸில். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா, சப்போஸ் இப்போ எம்எஸ்சி டிகிரி இருக்குது, எம்எஸ்சி டிகிரி கெமிஸ்ட்ரியில் பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, இல்லைன்னா ஃபுட் அண்ட் ட்ரக்ஸு, இதில் வந்து எம்எஸ்சி டிகிரி இருக்குது. ஆனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் இருந்தால் போதும். சரிங்களா? அப்போ அங்கே மினிமமாக 2 இயர்ஸு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபுட் அனாலிசிஸில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாச்சுன்னா போதும். இந்த சீனியர் அனாலிஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். சரி, அப்போ முக்கியமான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். ஸோ யார் யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ண முடியும், அதாவது அந்த அனாலிசிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன் இந்த போஸ்ட்டை இப்போ ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா, இந்த கடைகளில் இந்த தர்பூசணி பழம், அதுக்கப்புறமா ஹோட்டலில் அந்த இறைச்சி விற்கிறதுல, சரிங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி இந்த சீனியர் அனாலிஸ்ட்டை வந்துட்டு இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவல். அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை மார்க்கு கூட சேர்க்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி ஒன்லி, மார்க்கு கூட கம்பைன் ஆகாது. டூரேஷன் 1 hour, 50 மார்க்ஸு, மேக்ஸிமம் மார்க் 50, அதில் 40% எடுக்கணும். ஸோ எல்லாருமே அதில் வந்துட்டு 40% மினிமம் குவாலிஃபிகேஷன். அடுத்தது இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அப்போ 2 hours அதுக்கு வந்து டைமு, டோட்டலாக 3 hours இதில் கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 30, இதில் வந்து 35 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து 30 மார்க்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 35 மார்க்ஸு எடுக்கணும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஃபீஸ் கொடுத்துக்குறாங்க 500. அதுக்கப்புறமா இந்த ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 1000 rupees கொடுத்துக்குறாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் அந்த வெப்சைட் MRB, www.mrb.tn.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த சீனியர் அனாலிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே போல் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த சீனியர் அனாலிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களாம் உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.